ஓம் நம சிவாயம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சில பேர் ஒர்க் போகிறாங்க, சில பேர் ஒர்க் போகாமல் வீட்டிலே இருக்காங்க. அது அவங்களோட இஷ்டம். பட் ஒர்க் போகிறவங்கள பார்க்கும்போது ஒர்க் போகாதவங்களுக்கு நம்மளும் வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணும். ஒர்க் போகிறவங்களுக்கு கேட்டால் இல்லைங்க வீட்டிலே இருக்கலாங்க, ரெஸ்ட் எடுக்க முடியலை, கண்டினியூவாக போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லேயுமே ஒவ்வொரு அதாவது பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு அடுத்தவங்களை பார்த்து நம்ம இவங்க நல்லா இருக்காங்க, அதில் போகிறாங்க இதில் போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை சைடு பின்ன அவங்க அந்த சைடு இருந்து பார்க்குறப்ப இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. முக்கியமாக நமக்கு வேண்டியது மன நிம்மதிங்க. ஓவர் திங்கிங் இல்லாமல் நமக்கு சின்ன சின்ன ஆசைகளும் நம்மளால் செய்ய முடியுது, பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பெஸ்ட் லைஃப்பில் தாங்க இருக்கோம். நமக்காக ஒரு 2 பேர் நம்ம சொல்கிறத கேட்கவும் சரி, நமக்காக ஆறுதலாக 2 வார்த்தை பேசுகிறதுக்கும் இருக்காங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். காசு கண்டிப்பாக வேணுங்க. காசு இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் இயங்காது. ஆனால் ஒரு அணு கூட நகராதுதாங்க சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுங்கள். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களால் முடிஞ்சது 50 ரூபா சம்பாதிச்சாலும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு மன நிம்மதிக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுங்கள், கோயில் போங்க, கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குங்கிறத நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். இப்போ அப்படி இல்லைங்கிறதுக்குனால அப்படியே இருந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட்டை இன்னையிலேருந்து போட்டுக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்யூச்சருக்கானது கொஞ்சம் டெய்லி கன்சிஸ்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. எதுவுமே டிலே பண்ணாமல் கொஞ்சம் குவிக்காக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதையுமே அடுத்தவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். ஆமாங்க. நீங்கள் சில விஷயங்கள் நம்ம புதுசாக முயற்சி பண்ண பார்ப்பீங்க, ஐடியா வச்சுருப்பீங்க, அதை போய் மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அதை பண்ணலாமா வேணாமா மறுபடியும் அதை யோசித்து மறுபடியும் அதை ட்ராப் பண்ணிடும். அப்படி இருக்காமல் சில பேர் அதுவும் வெல்விஷரும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கலாம், நான் இல்லைங்கள. பட் அந்த இதை கேட்டு நான் முடிவெடுக்க முடியும். அன்றைக்கி உங்களை தான் கேட்டேன், அதனால தான் அப்படி ஆச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் வைப்பீங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கடைசி வரைக்கும் கொடுக்காதீங்க. நீங்களாக இருந்து முடிவெடுங்க. அப்போ தான் எதுனாலும் லைஃப் ஐயோ நம்ம தானே பண்ணோம், அப்போ அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளால் எடுத்துக்க முடியும்னு நினைஞ்சால் அதை நம்ம சேஞ்ச் பண்ண பார்ப்போம். பட் அடுத்தவங்க மேலே என்றைக்குமே பழிய தூக்கி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி அப்படி ஆனேன் இப்படி ஆனேன்னு சொல்கிறது தப்பு. தீதும் நன்றும் பிறதர வாரா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் தெரியும், நம்மளால் என்ன செய்ய முடியும்னு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஃபெயில் ஆவாங்க. பட் பாஸ் ஆகிறதுக்கான வழிகள் ரொம்ப கஷ்டமான கொஷினை படிக்கலாம்னு ஈஸியாக ஒன் வேர்டு இது மேக்ஸ் ஃபாலோயிங் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். பட் அதை பண்ண மாட்டாங்க. அதுதான் லைஃப்லேயுமே நம்ம பண்ணுற ஒரே விஷயம். ஃபுல்லி சக்ஸஸ்டு ஆகலைன்னாலும் நம்மளை வாழ்கிற ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு, அதாவது ஃபண்டமெண்டலாக நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கிக்க முடியும். அதுதான் அந்த பாஸ் மார்க். பட் பாஸ் மார்க் எல்லாராலையும் எடுக்க முடியும் இல்லை, ஒவ்வொருத்தவங்க லைஃப் வேறு, அவங்களால பாஸ் மார்க் எடுக்க முடியலான்னு பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப டேஞ்சர் அண்டர் ரேட்டட் இந்த கம்மியான மார்க்கை வாங்காமல் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருங்க. உங்களால் முடிஞ்ச நல்ல வார்த்தைகளை கூறுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க, அதே சேம் பாலிசி தான். நம்ம எப்படி அடுத்தவங்களை நமக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கக்கூடாது, அதேமாதிரி மற்றவங்களும் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்காதீங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கினா இது நல்லாயிருக்கு, இது பண்ணுங்கள், இது சூப்பர் அப்படின்னு மனசார வாழ்த்த பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில். ஏன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். பணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசுங்க. அமைதியாக உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றப்ப கூட ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ எல்லாருமே. அப்படி அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நல்லா சூவ் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. எங்கள் சார் சொல்லுவாங்க, நல்லா சல்வாவிலேயே சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் தான் நம்ம உடம்புல செரிக்கும், அது உடம்புல சத்தாக ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க. ஓடினாலும் உடம்பு பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேஸு, உங்களோட ஹேர் சம்திங் அது ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஞ்சம்
கேர் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. அவங்களோட வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த லைஃப்பில் வந்து ஒரு சாஃப்டான ஒரு இது மாதிரி தான் நம்மளோட செல்ஃப் கேரு. அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். நல்ல ஜாலியாக இருங்க. வாய் விட்டு சிரிங்க. நம்ம சிரிக்கிறத பார்த்தாவே அடுத்தவன் ஐயோ எப்புட்றா எதுனாலும் சிரிக்கிறானே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவனுக்கு வரணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஜாலியாக இருங்க. இன்டர்நெட்லேயும் சோஷியல் மீடியாவிலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பாருங்கள். ரொம்ப டம்ப் மாதிரி குப்பை அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் பார்க்காம உங்கள் லைஃப்க்கு இது பெட்டர் லைஃப் வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் சில பாயிண்ட்ஸுங்க சில கேருக்கு சீக்ரெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள். அதை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சேஞ்சுங்கிறது நம்மக்கிட்டேருந்து வரணும். நம்ம மாறினா தான் நம்ம ஃபேமிலி மாறும். ஃபேமிலி மாறினா தான் சொசைட்டி மாறும். சொசைட்டி மாறினா தான் கண்ட்ரிக்கு வந்து சேஞ்ச் வரும். அதனால்